ஆண்டவருக்கு பணிவை செய்தார். என்னது? எஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே வந்து ஆலயத்துல வந்து பாய் போடுறது ஊழியம், தொடக்கிறது ஊழியம். ஹல்லேலூயா. இந்த மைக்கெல்லாம் செட் பண்றது ஊழியம். நம்மளால செஞ்சு முடிஞ்ச ஊழியத்தை வச்சுக்கணும். மேய்ப்பன்ங்கிற ஊழியத்தை வந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஏன்ட பேசும்போது என்ன பேசினார்னா, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அதனால நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன கேவலமா பேசினாலும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். என்ன செய்வேன்? ஏன்னா என்ன தீங்கு அனுபவிக்கு தான் நடத்த கொண்டு வச்சிருக்கிறார். நீ சுகபோகமா வாழ்வதற்கு நம்ம ஊழியம் செய்யறதுக்கு இங்க கொண்டு வைக்கலைங்க. நான் தீங்கு அனுபவிச்சா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் தீங்கு அனுபவிக்கிறது உங்களுக்கு, நான் கஷ்டப்படுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் நஷ்டப்படுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசு சிலுவையில் அவதரித்தாரு. அவர் கஷ்டப்படுகிறது நமக்கு ஆசீர்வாதம் முடிச்சா, அவர் அடிக்கப்பட்டது நமக்கு ஆசீர்வாதம் முடிச்சல, அவர் காயப்பட்டது நமக்கு ஆசீர்வாதம் முடிச்சல, ரத்த சிந்தினது நமக்கு ஆசீர்வாதம் முடிச்சல, மரித்ததே ஆசீர்வாதம் நமக்கு முடிஞ்சிச்சல. ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், வாசிக்கலாம். ஒன்னு பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்க எல்லாம் சொல்லுங்க. புண்ணியங்களை உங்க எல்லாத்துக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. யாரும் ஒருத்தருக்கும் சும்மா கிடையாது. யாரெல்லாம் அந்தகார இருளில் இருந்து, அந்தகார இருள்னா பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த வாழ்வில் இருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்தின் பாதுகாப்புக்கு, விடுதலையான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தான். எப்போ நீங்க இயேசுவே உண்மையான தேவனை சொல்லி நடத்தும் வந்து அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சுக்கிறோம், அந்த நாளிலிருந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்? சுவிசேஷ ஊழியக்காரர்கள். சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்யணும்? இயேசு நமக்கு செய்த நன்மைகளை சொல்றதுதான். எனக்கு இயேசு நன்மையே செய்யல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவங்க ஊழியம் செய்யலாம், வீட்டுல நல்லா படுத்து தூங்கலாம். இல்ல, இயேசு எனக்கு நன்மை செய்திருக்கிறார், இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் சுத்த கிருபையால் சொல்லுகிற பிள்ளைகள் கட்டாயம் ஊழியம் செய்யலாம். உங்க சொந்த வேலையை செய்யுங்க, இல்லன்னு சொல்லல. நல்லா சாப்பிடுங்க, நல்லா எல்லாம் செய்யுங்க. ஆனா இதையும் மறந்துடாதீங்க. எதையும்? சுவிசேஷம் சொல்றதையும் மறந்துடாதீங்க. பழைய சர்ச்சை இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு கொடுத்தேன். அடுத்த உங்களுக்கு எந்த கொடுத்தேன்?